ஐ வெல்கம் இட் லேர்ன் இங்கிலீஷ். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடிக்கடி நான் கொடுக்குற எக்ஸசைஸ். அவர்கள் ஏதேனும் வேலைக்கு சென்றுள்ளனரா? இந்த கேள்வியை கேட்க போகிறோம். இந்த கேள்விக்கு உண்டான வார்த்தைகள் எல்லாமே மேலே கொடுத்துருக்கேன், ஷஃபல் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி எக்ஸசைசஸ் இந்த சேனலில் நிறைய வீடியோஸில் பண்ணியிருக்கிறோம். எதனால இந்த மாதிரியான எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, எந்த வார்த்தைக்கு அப்புறம் எந்த வார்த்தை வரும், அதாவது சப்ஜெக்ட் எங்கே வரும், வேர்ப் எங்கே வரும், ஆப்ஜெக்ட் எங்கே வரும், இந்த மாதிரி யோசிக்க வைக்கும் இந்த எக்ஸசைஸ். இப்போ இதில் அவர்கள் ஏதேனும் வேலைக்கு சென்றுள்ளனரா, இந்த கேள்வியில் ஃபர்ஸ்ட் வேர்டு எது யோசிக்கணும். அதுக்கப்புறம் என்ன வார்த்தை வரும், ப்ரோனவுன் வருமா, வேர்ப் வருமா, இது நம்ம யோசிக்கிறோம். இப்போ இதனுடைய ஆன்சர் பாருங்கள். ஹாவ் தே கான் ஃபார் எனி ஒர்க்? ஓகே, இப்போ ஹாவ் அப்படிங்கிற வார்த்தை ஒரு வேர்பு. இந்த வேர்பை வச்சு இந்த கேள்வியை நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். ஹாவ் தே கான் ஃபார் எனி ஒர்க். இது ஒரு வேர்பல் கொஸ்டின், இல்லைனா எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்னா இதனுடைய ஆன்சர் சொல்கிறப்ப எஸ்ன்னு ஆரம்பிக்கணும், இல்லைனா நோ அப்படின்னு ஆரம்பிக்கணும். அவர் உண்மை பேசிக்கொண்டிருந்தாரா இல்லையா, இதை நீங்கள் கேட்கணும். மேலே கொடுத்துருக்கிற வார்த்தைகளை கரெக்டான ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த கொஸ்டின் வரும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். வாஸ் ஹீ ஸ்பீக்கிங் ட்ரூத் ஆர் நாட்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவர் உண்மை பேசி கொண்டிருந்தாரா இல்லையா. ஸோ கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்து கொண்டிருந்ததை குறிக்குது. கடந்த காலத்தில் நடந்துகிட்டு இருந்துச்சு. நீங்கள் ஏதேனும் வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களா, இந்த செயல் இப்போ நடந்துகிட்டு இருக்கு, அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆர் யூ டூயிங் எனி ஹோம்ஒர்க்? ஓகே, ஸோ இந்த ஆருக்கு அடுத்து என்ன வரும், அதுக்கடுத்து டூயிங் அப்படிங்கிற வார்த்தை ஏன் வருது, இப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம்ல. இதுதான் இந்த எக்ஸசைஸோடைய பெனிஃபிட். ஸோ ஆர் யூ டூயிங் எனி ஹோம்ஒர்க், இந்த கொஸ்டினை நீங்கள் கரெக்டாக ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கொஸ்டின் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா இருக்குன்னு அர்த்தம். தண்ணீர் சேமிப்பது முக்கியமானதாக இருக்கிறதா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுங்கள். இஸ் இட் இம்பார்ட்டன்ட் டு சேவ் வாட்டர்? இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு சேவ் வாட்டர். இதை இந்த இஸ் இட் அப்படின்னு மாற்றிட்டிங்கன்னா கேள்வியாக மாறிடும். அவரிடம் நாம் ஒரு உதவி கேட்போமா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு மேலே கொடுத்துருக்கிற வார்த்தைகளை கரெக்டான ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஃப்ரேம் பண்ணியிருப்பீங்க. ஷால் வி ஆஸ்க் ஹிம் ஃபார் அ ஹெல்ப்? அவர்கிட்ட நாம் ஒரு உதவி கேட்கலாமா? தயவுசெய்து பேசுவதை நிறுத்தி உங்களது வேலையை ஆரம்பிக்கிறீர்களா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். வில் யூ ப்ளீஸ் ஸ்டாப் டாக்கிங் அண்ட் ஸ்டார்ட் யுவர் ஒர்க்? வேலையை ஆரம்பிக்கிறீங்களா பேசுகிறத நிறுத்திட்டு? நீங்கள் இதுக்கு முன்னாடி அவரை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? மேலே கொடுத்துருக்கிற வார்த்தைகளை கரெக்டான ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுங்கள். ஹாவ் யூ சீன் ஹிம் எனிவேர் பிஃபோர்? ஹாவ் வந்திருக்கிறதுனால அந்த இடத்துல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்திருக்கு, சீன். சியோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சீன். அவர் ஒரு காப்பி குடிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரா? டஸ் ஹி வாண்ட் டு ட்ரிங்க் அ காஃபி? இந்த டஸ் அப்படிங்கிறது டூ வெர்ப். டஸ், டூ, டிட் இது எல்லாமே டூ வெர்ப்ஸ். ஹீ வந்திருக்கிறதுனால டஸ் வந்திருக்கு. டஸ் ஹி வாண்ட் டு ட்ரிங்க் அ காஃபி? இதுவே நீங்கள் காஃபி குடிக்க விரும்புகிறீங்களா அப்படின்னா டூ யூ வாண்ட் டு ட்ரிங்க் அ காஃபி? இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும். அவர்கிட்ட நீங்கள் பேசுனீங்களா? மேலே கொடுத்துருக்கிற வார்த்தைகளை அரேஞ்ச் பண்ணுங்கள், கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள் இந்த கேள்விக்கு. அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸ், கிராமர் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.